ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளர்க் உட்பட வந்து உங்களுக்கு பல டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. மொத்தமாக ஒரு 150க்கு மேலே வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதால நீங்கள் டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 30,000 இருக்கும். ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் வந்து 15th ஜூனுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பேஸில் தான் வந்து எடுக்கிறாங்க. குரூப் சி லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஹிந்தி டைப்பிஸ்ட்டு, குக்கு, ஸ்டோர் கீப்பரு, கார்பெண்டரு, பெயிண்டரு, மல்டிடேசிங் ஸ்டாஃபு, மெஸ் ஸ்டாஃபு, லாண்ட்ரி மேன், ஹவுஸ் கீப்பிங்கு, வல்கனைசர், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவரு. ஸோ அதுக்கப்புறம் லோயர் டிவிஷன் கிளர்க்லேயே இன்னொரு கேட்டகரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 150க்கு மேலே வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு இருக்குது. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட்னா வந்து பாருங்கள் மினிமம் 18, மேக்ஸிமம் வந்து 25 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஓபிசி கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்கன்னா +3 இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 28 வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம். அதே எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு +5 இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே பிடபிள்யூடியாக இருந்தால் +10 இயர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் லோயர் டிவிஷன் கிளர்க்கு கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பே லெவல் 2 படி உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அதாவது உங்களுக்கு 19,900 பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 30,000 கிட்டக்க உங்களுக்கு சேலரியை வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி. ஸோ இதில் குவாலிஃபிகேஷனாக 12th நீங்கள் பாஸ் பண்ணால் இதுக்கு எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் ஸ்பீடுமே உங்களுக்கு இருக்கணும். 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தான் ஹிந்தி டைப்பிஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 12th முடிச்சுட்டு நீங்கள் ஹிந்தி டைப்பிஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஸ்டோர் கீப்பர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 12th முடிச்சிருந்தாலே எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா முன்னுரிமை தருவோம். டிசரபிளாக தான் கொடுத்துருக்காங்க, கம்பல்சரி கிடையாது. இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும். அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, 12th தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 12th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி எலிஜிபிள் தான். சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவருக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் சிவில் டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மோட்டர் மெக்கானிஷியம் பற்றி நாலேஜுமே வந்து இருக்கணும். அடுத்து குக்கு கேட்டகரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் அந்த குக்கிங் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 இயர் வந்து இருக்கணும். டிப்ளமோவில் கேட்டரிங் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். பெயிண்டர் கேட்டகரிக்கு நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடியில் வந்து பெயிண்டர் ட்ரேட் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். கார்பெண்டருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஸோ ஐடி ட்ரேடில் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபுக்குலாம் நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி. லாண்ட்ரி மேனுக்கும் நீங்கள் 10th முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மெஸ் ஸ்டாஃபுக்கும் 10th முடிச்சவங்க. ஸோ உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா முன்னுரிமை தருவாங்க. கம்பல்சரி கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எல்லாமே எலிஜிபிள் தான். அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா உங்களோட ஏஜ் லிமிட்டு, உங்களோட குவாலிஃபிகேஷனு, உங்களோட சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பாருங்கள் கால் லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்குது. அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான கால் லெட்டர் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாத்தையும் அவங்க வந்து தகுதியின் அடிப்படையில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கால் லெட்டர் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க ரிட்டன் எக்ஸாமுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமுக்கே வந்து பாருங்கள் 100% ஆஃப் வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸ்கில்லு ப்ராக்டிக்கலாக இருக்குது பற்றில அதுக்கு மட்டும் வந்து குவாலிஃபைங் ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் டெஸ்ட் மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு 100% ஆஃப் மார்க் வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் 30 days டைம் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற டேட் வந்து பாருங்கள் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வந்து இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது 17th அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 30 days நீங்கள் டைம் வச்சுக்கோங்க. 15th ஜூன் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் இங்கே வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக க்ராப் பண்ணி இதே ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இதில் இணைக்கணும். இணைச்சு நீங்கள் வந்து மேலே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ரீஜனோட யூனிட்டோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் எந்த இதுக்கு வந்து நீங்கள் ரீஜனுக்கு வந்து அனுப்ப போகிறீங்களோ அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் அதில் வந்து அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சு அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. 15th ஜூன் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.